10 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டல் என்னோட பேர் வந்து டாக்டர் ரவி. நான் வந்து மெடிக்கல் கேஸ்ட்ரான்டாலஜி ஹெட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தேனம்பாட்டை ட்ரெயின்ஸ். நான் வந்து இவங்களுக்கு இந்த வயதான அம்மாவுக்கு வந்து ஒரு 15 சென்டிமீட்டரில் ஒரு டியூமர் பெருங்குடலில் இருந்தது. அதை வந்து இந்த எண்டாஸ்கோப்பி மூலமாக ஒரு நியூ டெக்னிக், அது தேர்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த டியூமரை கோலன் வால்லேருந்து மருந்து இன்ஜெக்ட் பண்ணி பிரித்து எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கட் பண்ணி அந்த டியூமரை முழுவதாக எடுத்தோம் விதவுட் காம்ப்ளிகேஷன்ஸ். ப்ளீடிங், பர்ஃபரேஷன்லாம் இதோட காம்ப்ளிகேஷன் இது இல்லாமல் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அவங்களோட கோலனை வந்து நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. வயரை திறக்காமல் வலி இல்லாமல் வேகமாக அவங்க ரெக்கவர் ஆகி 2-3 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க. என்ன அறிகுறியில் வந்தாங்க சார்? இவங்க வந்து மலத்தில் சீதம் போகிறதும் நிறைய தடவை மோஷன் போகிறது தான் இவங்களோட சிம்டம். அந்த சிம்டத்துக்காக வேண்டி கொலனோஸ்கோபி பண்ணும்போது இந்த டியூமர் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சு நமக்கு தெரியும் இந்த டியூமரை வந்து நாளடைவில் நம்ம விட்டோம்னா 5-10 வருஷத்தில் கேன்சராக மாறிடும். ஸோ அதனால் அதை எடுத்தோம் நம்ம. அது அஃப்கோர்ஸ் அவங்க லக்கிலி அவங்களுக்கும் அது கேன்சர் இல்லை. போஸ்ட் ஆப்ரேஷன் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆமாம், அவங்க இப்போ பண்ணியே நம்ம 10-15 நாள் 2 வாரம் ஆச்சு. இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க ப்ளீடிங்கெல்லாம் நின்றுட்டு சுகமாக இருக்காங்க. இப்போ உணவெல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க மயிலாடுதுறை போயிட்டு அங்கேருந்து இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக எனக்கு வேண்டி அவங்க வந்திருக்காங்க. டாக்டர் உங்களை பற்றி நான் பேசணும் சொல்லி வந்து பேசியிருக்காங்க. சார், நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான இது? இல்லை, பொதுவாக நோய் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ கரண்ட்டில் இருக்கிற நிறைய வியாதிகள் உணவால் ரொம்ப டேஸ்டியான உணவை அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம நிறைய சாப்பிட்றோம். உப்பு அதிகமாகவும், எண்ணெய் ஃப்ரை பண்ணது அதிகமாகவும், சுகர் அதிகமான உணவும், அதிக வேளைகள் சாப்பிட்றோம். ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 8 தடவை 10 தடவை சாப்பிட்றாங்க எதையோ கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து உணவை அளவையும் குறைச்சி மென்று மெதுவாக சாப்பிட்டா, குறைவான உணவு சாப்பிட்டாலே போதுமாக இருக்கும். அப்படி சாப்பிட்டோன்னா 2 வேளை சாப்பிட்டாலே நமக்கு தேவையான உணவு போதுமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டான உணவு, உப்பும் நிறைய அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ சேர்க்குறோம் நம்ம, சுகர், இந்த உணவுகளை சாப்பிடலாம். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டு மற்ற நாள்லாம் கேர்ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா 2 வேளை மட்டும் சாப்பிட்டோன்னா நிறைய வியாதிகள் வராமல் தடுக்கலாம். இது எந்த வயதுக்கு மேலே கடைப்பிடிக்கணும் சார்? சிறு வயதுக்குலேருந்தே இதை மாதிரி கடைப்பிடிக்க ஆரம்பிக்கலாம். நாங்கள் எங்கள் சிறு வயதில் எங்களுக்கு வந்து 6 மணிக்கு மேலே சோறு கிடைக்காது. ஏன்னா எங்கள் காலத்தில் கரண்ட் வந்து கிராமங்கள்லாம் கரண்டே இருக்காது. ராத்திரி 6 மணிக்கு மேலே உணவே தரமாட்டாங்க. ஸோ சிறு வயதுலேருந்து கடைபிடித்தா தான் நம்ம பெரியவங்க வந்த பிறகு வியாதி இல்லாமல் இருக்க முடியும். வியாதி வந்த பிறகு கடைபிடித்தோன்னா ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. சிறு வயதுலேருந்தே சாயங்காலம் இருட்டான பிறகு சாப்பிடாம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஃபேமிலி வியாதி இல்லாமல். கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதில் கவர் ஆகுது? ஆமாம், அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் இன்சூரன்ஸு இப்போதைக்கு இந்த ப்ரொசீஜர் வந்த பிறகு அதை கவர்மெண்ட் இன்சூரன்ஸில் ப்ரொசீஜர் சேர்க்கும்போது இந்த ப்ரொசீஜர் இல்லாமல் இருந்தது. இனிமேல் இதை சேர்ப்பாங்களா இருக்கும். இப்போ இதில் இல்லை. எவ்வளோ காசு சார் ஆகுது இந்த ப்ரொசீஜர்? ஏகதேசம் 1-2 லட்சம் வரை ஆனது. அவங்களுக்கு இதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் காஸ்ட்டே நிறைய, 2 lakhs ப்ளஸ் கொஞ்சம் செலவாகும் ஹாஸ்பிட்டல். ஓகே, தேங்க் யூ. I say that he's done more than 30,000 upper GI endoscopies, which are around 12 to 13,000 in number, so which means he's a master. Conventionally, a tumor of this size would require major abdominal surgery. In this instance, the team was able to remove it endoscopically without open surgery or external incision, thereby preserving the organ and enabling a quicker recovery. This accomplishment reflects the hospital's continued investment in advanced therapeutic endoscopy, multidisciplinary expertise, and patient-centric care. We remain committed to expanding access to minimally invasive technology-driven treatment options
that improves outcome and quality of life. Thank you.